வணக்கம் அண்ட் வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையலறை. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நல்ல காரசாரமான இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிளகு இஞ்சி குழம்பு தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் வர நாட்களில் கண்டிப்பாக இந்த குழம்பை நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணணும். அதுக்காக எடுத்து வச்சுருக்கிற பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, நான் மிளகு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். மிளகோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும், ஜீரகத்தோட குவான்டிட்டி கம்மியாக இருக்கணும். இப்போது 1/2 ஸ்பூன் போல் வெந்தயம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கழுவி வாஷ் பண்ணி அதை ட்ரையாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸை அதில் சேர்த்துட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கிற டைமில் நம்ம வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது சேர்த்து செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே உளுந்து கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா, அரிசிலாம் சேர்த்து செஞ்சோம்னா நல்ல திக்காகவும் கிடைக்கும். ஆனால் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன். ஸோ அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இதில் வந்து இந்த மெத்தட்லேயும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அடுப்பை அணைச்சிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இப்போது குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது. நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருள் வந்து தட்டில் வச்சுருக்கேன். இது நல்லா ஆறட்டும். எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த குழம்பு ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் ரொம்ப மெயினாக தேவைப்படும். சளியை முறிக்கக்கூடியதில் சின்ன வெங்காயத்தோட பங்கு வந்து அதிகமாகவே இருக்குங்க. இப்போ மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், 2 வரமிளகா எடுத்திருக்கேங்க, 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை வந்து பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. பூண்டு வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பெரிய பூண்டு வந்து எடுத்து உரித்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து 20 to 30 பல் இருக்கும். இது கூட வந்து மிளகு வந்து எடுத்திருக்கேங்க. இந்த மிளகு வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம 1.5 ஸ்பூன் அளவுக்கு வறுத்து வச்சுருக்கோம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூட வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கிடுங்க, அது கடைசியில் குழம்புல இருக்கிறதே தெரியாது. 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து தாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இது எல்லாமே சாப்பிடும்போது உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆகுன்றதுனால தான் நம்ம வெந்தயமும் கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க. ஸோ 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இருந்தால் போதும். அதில் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். கருவேப்பிலை ஒரு கொத்து, பெருங்காயம், கடுகு, கூடவே வந்து மசாலா எடுத்திருக்கேன். இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தனி மிளகாய்த்தூள் ப்ளஸ் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம குழம்பு செய்யலாம். ஸோ அதே பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இது சூடு அதிகமாகும். அதனால் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். எண்ணெய் காஞ்சதுமே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. இது கூட எடுத்து வச்சுருக்க 2 வரமிளகா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு அப்படியே டைரெக்டாக சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக இடித்து கூட நீங்கள் சேர்க்கலாம். இஞ்சி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே வந்து எடுத்து வச்சுருக்க கைப்பிடி அளவுக்கு பூண்டு அதையுமே சேர்த்துக்கோங்க. இப்போது பூண்டு சேர்த்துட்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், அதை நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி போட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா வெந்து வரும். அது சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பொடியாக நறுக்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ வந்து கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கருவேப்பிலையில் வந்து இரும்புச்சத்து அதிகமாகவே இருக்குது, இன்னும் நிறைய சத்துக்களும் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கருவேப்பிலையை இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க. மசாலாவில் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நான் அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுது அதையுமே இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு அதோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விடுங்க. தக்காளியை வந்து நல்லா பொடியாக நறுக்கிட்டு கூட சேர்க்கலாம், இந்த மெத்தட்லேயே சேர்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய சாய்ஸ் தான், எப்படி வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. இதோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம மசாலா வந்து அதாவது மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம்.
மிளகாய்த்தூள் வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம மிளகு சேர்த்துருக்கோம், அதனால் குழந்தைங்களுக்குன்னும் போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதோட பச்சை மணம் எல்லாமே நல்லா போகணும். நல்லா வந்து வதக்கி விடுங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு தனியாக வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அழகாக தனியாக தெரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மசாலாவோட அளவு பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எங்கள் ஃபேமிலிக்கு ஓகேவாக இருக்கும். உங்களுக்கு வந்து இன்னும் கூடுதலாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டபுளாக கூட இன்க்ரீடியன்ஸு சேர்த்துக்கோங்க. இப்போது இது சேர்த்ததுமே கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சமயத்தில் வந்து நான் புளி எடுத்து வச்சுருக்கேங்க. புளி வந்து லெமன் சைஸ் அளவுக்கு சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதை வந்து வடிகட்டி எடுத்திருக்கேன். ஸோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். பெருங்காயம் வந்து முன்னாடியே சேர்க்கணும், நான் மறந்துட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்ல ஒரு திக்கான ஃபார்முக்கு வரும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடைசியாக வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ கொதிச்சுதுன்னா பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல ஒரு மணத்தோட குழம்பு வந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்குங்க. இந்த சமயத்தில் நம்ம வந்து ஒரு துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கணும். ஏன்னா வெல்லம் தான் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது இந்த வெல்லம் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் வெல்லம் சேர்க்கறதுக்கு மறந்துடாதீங்க, சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எதையுமே வந்து தூக்கி போட தோணாது. எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு இந்த குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுப்பு அணைச்சதுமே அது மேலே நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. கடைசியாக சேர்க்குற ஸ்டேஜ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழம்பு எப்போ சாப்பிட்டாலும் நமக்கு வந்து நல்ல டேஸ்ட்டோடு இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லெண்ணெயை சேர்க்குறது. ஸோ இது வந்து தொண்டை கரகரப்பு, அதே மாதிரி சாப்பிட்ட உடனே எது சாப்பிடவே முடியாது, தொண்டையெல்லாம் ஒரே வலியாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்பப்பெல்லாம் பிடிக்குதோ அப்போல்லாம் கண்டிப்பாக இந்த சாப்பிட்டு பாருங்கள். இந்த கிளைமேட்டுக்கு இந்த குழம்பு வந்து ரொம்பவே வந்து ஆப்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மிளகு இஞ்சி குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இன்புற்றி வாழ்க. நன்றி.